ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் வந்து சும்மா ஒரு சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி கடத்தர் போயிருந்தோம். அப்போ எடுத்த விலாக் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், அதாவது கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னதாக ஒரு இந்த 20 ருபீஸ் இது அப்படி போட்டிருப்பாங்களே அந்த கடைங்க தான் இது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் நமக்கு ரீசனபிளான திங்ஸ், நமக்கு சிம்பிளாக வாங்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஹேர் பின்னு, இந்த ஸ்டிக்கர் போட்டு அதெல்லாம் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பசங்க வாங்கணும்னு சொன்னாங்க. சண்டை தான் அங்கே போயிருந்தோம். பட் வந்து இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் இப்போ வைக்கிறது கிடையாது. அதனால் இதெல்லாம் வாங்கலை. தேவையான திங்ஸ் மட்டும் கொஞ்சமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஒரு சிலது வந்து கொஞ்சம் யூனிக்காகவுமே இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த கீ செயின்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க பாருங்கள். அந்த கீ செயின்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். 20 ருபீஸில் நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நமக்கு சீப்பாகவும் இருக்கும். பட் வந்து அது எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? இப்போ நம்மலாம் பார்த்திங்கனாக்கா கீ செயின்னா நம்ம சைக்கிள் அதுக்கு தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்க வந்து கீ செயின் வந்து பேக்கில், ஸ்கூல் பேக்கில் யூஸ் பண்ணுறாங்க, பவுச்சில் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் என் பொண்ணு எப்போவுமே அந்த கடைக்கு போனாக்கா எப்படியாவது ஒரு கீ செயின் வாங்கிடுவாள். அப்படி இந்த தடையும் வந்து ஒரு முருகன் போட்ட கீ செயின் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து தேவையான ஸ்டிக்கர் போட்டுலாம் வாங்கிட்டு இந்த ஒயிட் போட்டு வந்து நான் ஒன்று எடுத்துட்டேன். நார்மலாக ஸ்டிக்கர் வச்சுட்டு கீழே ஒரு டாட் மாதிரி வச்சோம்னாக்கா அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த இந்த கிளிப்பு எடுத்து வச்சுட்டு என் சின்ன பொண்ணு இதை எடுத்துக்குவா, அதை எடுத்துக்குவா, அதை எடுத்துக்குவான்னு ஒரே கன்ஃபியூஷன். சரி நம்ம ஒன்று இதை எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அப்போ ஐயையோ இது வந்து ஓல்டு ஃபேஷன்மா அப்படின்ட்டுருவா. சரி உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்க அப்படின்னாலும் அதுவும் கேட்குறதில்ல. அப்பயும் இது வேணுமா, அது வேணுமா, இது எடுத்துக்குவா, அது எடுத்துக்கன்னு ஒரே கன்ஃபியூஷன். அப்புறம் ஃபைனலாக அவளே ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துட்டாள். எப்போவுமே நம்ம சரி இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னானாக்கா அதை எடுக்காது பசங்க. ஆனாலும் நம்மள்ட்ட ஒரு சஜஷன் கேட்குறது. சரின்ட்டு நம்மளும் ஒரு கருத்தை சொன்னோன்னா அதை விட்டுட்டு அடுத்ததை எடுத்துப்பாங்க. அப்படி தான் போச்சு. இந்த ஸ்கூட்டர் பாருங்களேன், இது ஒரு நல்ல அழகாக குட்டியாக இருக்குது. இப்போ சரி வெறும் விளையாடுறது தான் நினச்சா அதுக்குள்ளே ஷார்ப்னர் அதில் வச்சு வந்து நல்லா இருந்துச்சு அந்த ஸ்கூட்டர். அடுத்து அப்படியே கொஞ்சம் அப்படியே வாக் பண்ணி கொஞ்சம் நடுவில் கடத்தருக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குறிஞ்சி மெட்ரோ பஸார் அந்த ஷாப் இது. இங்கே வந்து க்ராசரிஸ்லாம் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. சும்மா ஏதாச்சும் எப்படி இருக்குது, ரேட்லாம் எப்படி இருக்குதுன்னு சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே இங்கேயும் கொஞ்சம் தேவையான திங்ஸ் இங்கே வந்து கொஞ்சம் ரேட் வந்து ஒரு கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். ப்ராடக்ட்டும் கொஞ்சம் வந்து ஓரளவு குவாலிட்டியாகவே இருக்கும் ஒரு சில பொருள். ஆனால் அந்த கிளாஸ்வேர்லாம் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இங்கே. அது எனக்கு அதில் அந்தளவுக்கு திருப்தி கிடையாது. பட் வந்து மற்றபடி இந்த நைஃப்லாம் ஓகே. நான் கூட நைஃப் ஒன்று வாங்கினேன். ஓரளவு ரீசனபிளாக இருந்துச்சு. பார்க்கவும் நல்லாவும் இருந்தது, நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. அந்த மாதிரி திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே வாங்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு அந்த ப்ரஷ்ஷு, ஒரு சில திங்ஸ் வந்து நான் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன் ரொம்ப நாளாகவே. ஆனால் பட் அதுக்கப்புறம் அது நாள்பட அதனோட யூசேஜ் தெரிஞ்சதும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுறது. அதில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பெப்பர் மில் பாருங்கள், நான் அந்த புதுசுலேயே ரொம்ப வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்போ வந்து 150 என்னமோ ரேட்டு. இப்போயும் என்ன ரேட்டுன்னு தெரில, பட் அந்த அளவுக்கு தான் இருந்தது. பட் ஆனால் அதனோட யூஸ் பண்ணவங்க சொன்னாங்க பெப்பர் வந்து அது நல்லா ஒரு பவுடராக வந்து இது பண்ண முடியல, ஒரு கொஞ்சம் கோஸாக தான் வருது அப்படி சொன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் அந்த ஆசையை விட்டுட்டேன். இங்கே பேக்கிங் ஐட்டம்லாம் இருந்தது. அதே போல் இன்னொரு பொருள் பார்த்திங்கனாக்கா, ஆஹா நம்ம வாங்கலை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய பொருளில் இந்த மெஷரிங் கப் ஒன்றுங்க. இந்த மெஷரிங் கப் முன்னெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்ன தான் நம்ம அந்த மெஷரிங் கப் வாங்கினாலும் நமக்கு என்னமோ கரண்டி அளவும் கையளவும் தான் வந்து எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே தான் இப்போ போயிட்டுருக்கு. அதனால் சரி அப்பா நம்ம அந்த பொருள் வாங்கி வேஸ்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தி. இது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுற வயசு முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் ஒரு ஆசை, அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தது என் சின்ன பொண்ணு. சரி பார்த்துக்கோ அப்படி சொல்லி விட்டாச்சு. நம்ம வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வாங்கியாச்சு. அதாவது நைஃபு, அந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு அந்த ப்ரஷ்ஷு, ஆல்ரெடி ஒரு ப்ரஷ்ஷு இருந்தது. பட் அது வந்து சரியில்லை, ரொம்ப சின்னதாக இருந்ததுனால இது கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கினேன். இந்த கடையில் பார்த்திங்கன்னா மொரவர் எல்லா திங்ஸுமே இருக்கும். பட் அதான் சொன்னேனே, கிளாஸ்வேர் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியுது எனக்கு.
ஏன்னா நம்ம ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இருந்தாலுமே வந்து நம்ம நேராக பார்க்கும்போது அந்த கிளாஸோட குவாலிட்டி என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வாங்கலாம். அவ்வளோதாங்க, திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு கிளம்ப வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.